ஹாய், அறுவடுத்து கழுத்துக்கு வெட்டினா மட்டும் கழுத்துக்கு வந்தால் வெட்டம் எப்படி தடுக்கலான்னு ஒரு சின்ன முறை மட்டும் பார்க்கலாம். நிறைய மரம் இருக்குது, கழுத்துக்கு வந்தால் மட்டும் எப்படி வெட்டலான்னு ஒரு சின்ன முறை மட்டும் பார்க்கலாம். இப்போ தலைக்கு வெட்டு பிளாக் பண்ணி எப்படி இடிக்கலான்னு மட்டும் பாருங்கள். பிளாக் பண்ணும்போது கை ஒரு தடை போடணும், ஒரு சுவடு மட்டும் கால் மாறணும். ஒரு சுவடு கால் மாறணும். நிற்கிறதுல இருந்து ஒரு அரை இருப்பு உட்காந்து பல்லை கிடிக்கும். இதுதான் முறை. தலைக்கு வெட்டான் இப்போ ஒரு சுவடு மாறும்போதே தடை இருந்திருக்கணும். ஒரு சுவடு மாற்றி கால் வைக்கும்போது தடை இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய காலை தலைக்கு வெட்டும்போது ஒரு சுவடு மாற்றி ஒரு தடை. இப்போ தடை இப்போ தடை போட்டாச்சு. தடை போட்டதுக்கப்புறம் இப்போ 60 வரணும்னா அங்கேருந்து மேலே கீழே வராது. ஏன்னா 60 கை புடி எங்கே இருக்குது, புடி மேலே இருக்குது. அப்போ 60 கீழே வராது. இப்போ இவ்வளோ பிளாக் இருக்குது. இப்போ அந்த கைச்சு கொண்டு அடிக்கலாம்னா அதுக்கு முன்னே நம்ம இடி விழுந்திருக்கோம். இப்போ ஒரு இடியோ இல்லைன்னா ஒரு முழங்கை இடியோ விழுந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னே அந்த கையில் வராது. சரியா? அப்படியே தடுத்து கையை மாற்றி 60 பறிக்கணும்னா 60 பறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நிறைய முறை இருக்குது. இந்த முறை மட்டும் நெய்வான்.